வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பேட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கூடிய எந்த ஒரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கோம். அங்கே வீடியோக்குள்ள போகலாம். இங்கே ஒரு சில ஆண்கள் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது மற்றொரு பெண்ணை காதலிப்பது போல் பல விஷயங்கள் செய்து கொண்டு தான் இருப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் விரும்பக்கூடிய ஒரு பையன் ரொம்ப ஜென்யூனாக இருக்கான்ப்பா, அவன் என்ன மட்டும்தான் லவ் பண்ணுறான், எனக்காக மட்டும் எல்லா விஷயங்கள் பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது 100% உண்மையான ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் லைஃப்பில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை விரும்பும் போது இன்னொருத்தங்களுக்கு ஸ்கோப் கொடுக்கறது முக்கியமாக அவங்க லைஃப்பில் அவங்களை காதலிக்கலாமன்ற எண்ணத்தை ஒரு சில நபர்கள் கொண்டு வர தான் செய்கிறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களை காதலித்து மற்றொரு பெண்ணையும் காதலிக்கும் ஆண் கண்டிப்பாக முதல் நேரத்தை தான் அதை குறைக்க ஆரம்பிப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் உங்களை விரும்பிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆண் மற்றொரு பெண்ணையும் விரும்புகிறாங்க அப்படின்ற போது அந்த ஒரு ஆண் முதல்ல உங்ககிட்ட செய்யக்கூடிய ஒரு விஷயம் நேரம். இந்த நேரத்தை எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட கம்மி பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்போவே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவங்க லைஃப்பில் வேறு ஒருத்தங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத. இதை நீங்கள் புரிஞ்சிக்கல, இல்லை அப்படிலாம் நான் லவ் பண்ணுறவன் இல்லை வேறு ஏதோ விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நமக்கு பிடிச்சவங்களை விட வேறு எந்த ஒரு விஷயம் பெருசாக இருக்கிறது இல்லை. அப்படி பெருசாக இருந்துச்சுன்னா அது வேறு ஒரு நபராக இருக்கலாம், வேறு எந்த ஒரு விஷயமாகவும் இருக்காது. அதனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் வைத்து நீங்கள் அவர்களை தொடர்பு கொள்ளும் பொழுது அல்லது நீங்கள் நேரில் சந்திக்க வரும்பொழுது தடுக்கிறார்கள், மறைக்கிறார்கள் என்றாலே அந்த ஆண் வேறு ஒரு பெண்ணை விரும்புகிறார்கள் என்று அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களும் ஒரு ஆணும் விரும்புகிறீங்க, அவங்க ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, அவங்க திருநெல்வேலியில் இருக்காங்க. இந்த டைமில் நீங்கள் மீட் பண்ணுறதுக்காக போகிறீங்க, இல்லை வேணாம் வராத தடுக்கிறாங்க அப்படின்ற போதும், இல்லை மறுக்கிறாங்க, இல்லை வேணாம் நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ற போதும், இல்லை நான் வரேன் அப்படின்ற போதும், இல்லை இல்லை எனக்கு ஒரு வேலை இருக்குது, ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் சொல்லி மழுப்புறாங்க அப்படின்ற போது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அவங்க லைஃப்பில் வேறு ஒருத்தங்க இருக்கலாம். முக்கியமாக அந்த இடத்துக்கு வர வேணாம்னு தடுக்கிறதுக்கு காரணம் அவங்க வீட்டு ரீசனாக சொல்லுவாங்க. பட் உண்மை என்னன்னா அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா அவங்க மாட்டிப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வேற ஒரு பொண் இல்லை ஒரு ஆண் இப்படி எந்த ஒரு டிசிஷனும் தொடர்பில் மாட்டிக்கிறதுக்காக இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்ல தான் செய்வாங்களாம். ஒரு ஆண் உங்களிடம் நேரில் இருக்கும் பொழுது பொய் கூறினால் அவர்கள் கால்கள் தானாக ஆடும், கைகள் பதட்டமாக இருக்கும், வேர்க்க ஆரம்பிக்கும். இதை வைத்து நீங்கள் எளிதில் தெரிந்து கொள்ளலாம் பொய்யா உண்மையா என்பது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நபர் உங்ககிட்ட பொய் சொல்கிறாங்களா இல்லை உண்மையை சொல்கிறாங்களா தெரிஞ்சுக்கணும்னா அவங்க கிட்ட நீங்கள் மாறி மாறி ஒவ்வொரு கொஸ்டின் கேளுங்க. அப்படி கேட்கும்பொழுது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமும் அதே கொஸ்டின் கேட்கும்போது அவங்களுக்கு பதட்டம் ஆரம்பிக்கும். முதல்ல என்ன சொன்னால் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்ற பதட்டம், கை கால் தரமாட்டுறது, வேர்க்க ஆரம்பிக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும். அப்படி செய்துனா ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அவங்க மனசில் ஏதோ ஒரு பொய்யான விஷயங்கள் இருக்குது, அதனால தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது. அதனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு ஆண் ஒரு உண்மையாக வருவாங்களா பொய்யா வருமா தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் அவங்ககிட்ட கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு நிறையாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண் முன்னே ஒருவருக்கு உதவி தேவைப்படும் பொழுது நீங்கள் விரும்பும் நபர் அங்கு இருந்து உதவி செய்யவில்லை என்றால் ஒரு நாள் இது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவருக்கும் நடப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய நபரும் நீங்களும் ஒரு இடத்துக்கு போகிறீங்க. அப்போ ஒரு நபருக்கு அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த இடத்துல உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும், இல்லை அந்த பையனால் ஹெல்ப் பண்ண முடியும். பட் அவன் ஹெல்ப் பண்ண மறுக்கிறான். முக்கியமாக அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணாமல் தேமா போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு நாள் உன்னோட லைஃப்லையும் இப்படிப்பட்ட பிரச்சனை வரும்பொழுதும் இல்லை உங்கள் சார்ந்தவருக்கும் பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக அவங்க அந்த இடத்துல இருந்து போக தான் பார்ப்பாங்க. ஏன்னா தன்னை காப்பாற்றி நினைக்கிறவங்க மட்டும்தான் தன்னை தான் காப்பாற்றி நினைப்பான். தனக்கு பிடிச்சவங்கள தன்னோட லைஃப்பில் இருக்கவங்கள நினைக்கவே மாட்டாங்க. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வீடியோட எண்டிங் வந்தாச்சு. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் எத்தனை பேர் ஏற்றுப்பீங்க, எத்தனை பேருக்கு இது சரியாக இருக்குன்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. பட் இந்த மாதிரி சில விஷயங்கள் ரியல் லைஃப்பில் இருக்குன்றதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நம்புறதும் நம்புறது உங்களோட இஷ்டம். ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்ன வீடியோ பார்க்க வரைக்கும் சீ தட்டா பை பாய்.